ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் நேற்றும் மாறாமல் இருக்கக்கூடிய பரிசுத்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமாக நீர் எங்களை சுகம் பலன் ஜீவன் தந்து உங்களுடைய நன்மையான விழாலே எங்களை நீர் நிரப்பி வருகிற தெய்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் கருவிலைப் போல பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற எங்கள் அனைவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. காணொலி காட்சி மூலமாக இவ்வாலை ஆராதனையில் இருந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த நிலைகள் மாறி நாங்கள் அனைவரும் ஒருவர் ஆலயத்தில் வந்து கண்டு நாங்கள் அனைவருமாக இணைந்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தாரோம். இந்த நாளினுடைய செய்தி, இந்த நாளினுடைய பாடல்கள், இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற ஜெபங்கள் அனைத்தும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக மாற்றித்தாரோம். இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரில் பணியோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். நாம் யாவரும் என்று ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமலைகளிலே 326வது பாடல் ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினோம் என்ற பாட்டை நாம் பாடுவோம். பாமலைகளிலே 326வது பாடல். Hey
தென்னிந்திய திருச்சபை 3ஆம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். சிறிய புத்தகத்திலே 22வது பக்கம். நாம் நின்றபடியே கடவுளை தொழுவோம். கர்த்தர் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவர் முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் உறுதியாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில் தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொழும் இந்நேரம் உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சுகிறோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இந்த தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலருண்டாகச் செய்யும். நீர் செய்து தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமாக. பாவறிக்கை துணையாக முதலாவது பாவறிக்கை ஜெபத்தை 24வது பக்கத்தில் காணப்படுகிற முதலாவது பாவறிக்கை ஜெபத்தை சேர்ந்து இருப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இறக்கத்தின் பெருக்கத்தக்கபடியே மீதுகளை அழித்துவிடும். நக்கரம் நீங்க என்னை முற்றிலும் தொலைவி அருளும். என் பாவங்களை என்னை சுத்திகரியும். என் மீதுகளை நான் உணர்கிறேன். என் பாவம் இப்போ எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து இது பார்வையில் தீமையானதை நடக்கிறேன். கடவுளே, சுத்தி சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை முதுகுலை புதுப்பியும். உங்களுடைய லட்சத்து சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனங்களாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதியான மனதோடு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த நாளுக்கு குறிக்கப்பட்டுள்ள சுருக்க ஜெபம் வீட்டெழுந்து திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறு. கடவுளே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தனும் உமது பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து புனித இடத்தினுள் ஒரே முறை சென்று எங்களுக்காக பரிந்து பேசி என்றும் வாழ்கின்றாரே. அவருடைய திருவுடல் பலியாக படைக்கப்பட்டதன் மூலம் நாங்கள் தூய்மை அடைந்து எங்களுக்காக அவர் பிரதிஷ்டை செய்த வழியில் உறுதியான விசுவாச நிறைவோடு நடந்து உம்மை நெருங்கி சேரவும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கு என்றும் பணி செய்ய அருள் புரியும். அருள் தந்தையே, உம்மோடும் தூய ஆவியோடும் என்றும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசு புரியும் ஒரு திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு பெருமான் மூலம் தாழ்மையாக வேண்டுகிறோம். ஆமென். நாம் யாவர் வேண்டும் என்று சங்கீதம் 42 முறைமுறையாக நாம் வாசிக்கலாம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 42. 42ஆம் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று.
என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதில்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழமாக பிடிக்கிறது. உமது அணைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவன் நோக்கி காத்திரு, என் முகத்தை ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமாம். நாம் யாவும் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44 முதல் 49 வரை. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. பாமாலைகளிலே 367வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 367வது பாடல், அண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 367வது பாடல். Amen.
செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் தியானமும் இந்த காலை பொழுதிலும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காணொலி காட்சி மூலமாக உங்களோடு கூட இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை பயிர்த்துக் கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆலயத்திலிருந்து உங்கள் அனைவரையும் ஆலயத்தின் சார்பாகவும், முட்டி உறுப்பினர்கள் சார்பாகவும், செயலர் பொருளர் திருமண பேர உறுப்பினர் அனைவரின் சார்பாகவும் இந்த ஆலய ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உயிர்த்திருந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல். தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாளுடைய காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். காத்திருத்தல் என்று சொல்லுகிற பொழுது அது அதிகமாக நாம் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. எல்லாமே நமக்கு சீக்கிரமாக கிடைத்திட வேண்டும். நாம் நினைக்கிற நேரத்தில் அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் காத்திருந்து பெற்றுக்கொள்வது என்பது சற்று நமக்கு பொறுமையை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே நாம் அதிகமாக விரும்புவதில்லை. ஆனால் நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி. ஒருவேளை விமானத்தில் நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாளையில் அதிகமாக நாம் செல்ல இயலாது. ஆனாலும் பொதுவாக விமானத்தில் நாம் பயணம் செய்ய வேண்டியது இருந்தால் அங்கே 1 மணி அல்லது 2 மணிக்கு முன்பதாகவே சென்று நாம் அங்கு போய் அதற்காக காத்திருக்க வேண்டும். ஒருவேளை ட்ரெயினில் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தூரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிசர்வேஷன் செய்து அந்த ட்ரெயின் வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அது 30 நிமிடம் தாமதமாக வரலாம், 1 மணி நேரம் தாமதமாக வரலாம், 45 நிமிடங்கள் தாமதமாக கூட வரலாம். ஆனால் காத்திருந்து நாம் பிரயாணம் செய்கிறோம். பேருந்திலே பயணம் செய்கிற பொழுதும் அவ்விதமாகத்தான். நாம் போய் நீண்ட நேரம் அங்கு காத்திருந்தால்தான் நாம் எதிர்பார்க்கிற அந்த பேருந்து வந்து நாம் எதிர்பார்க்கிற இடத்திற்கு செல்ல முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆலயத்துக்கு நாம் வருகிற பொழுது நாம் அதிகாலமே எழுந்திருந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் நான் போய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோமா? அங்கு வந்து நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிறோம். ராஜராஜா சொல்கிறார், வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக ஆண்டுடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதையே நான் நாடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை நாம் காத்திருக்க வேண்டும். அதிகாலமே எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தாவே இந்த நாளிலே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிறைய காரியம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆலயத்தில் நாம் 9 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 8:45 மணிக்கு நாம் வந்திருந்து அவருடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த நாளினுடைய செய்திக்காக, இந்த நாளுடைய பாடல்களுக்காக, இந்த நாளினுடைய செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் காத்திருந்து அவரிடத்திலிருந்து நாம் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்லுகிறார், நாம் நினைக்கிற அந்த காரியங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காத்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஆண்டவர் மரியாதை பார்த்து சொல்லுகிற பொழுது, மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற பொழுது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெத்தானியா கிராமத்திலே லாசரு, மார்த்தாள், மரியாள் அவருடைய இல்லத்திற்கு ஆண்டவரை நம்முடைய பணி நிமித்தமாக செல்கிற பொழுதெல்லாம் தங்கி
அவர்களது உபசரிப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சில ஆலோசனை சொல்லி செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். அவ்விதமாய் ஒரு முறை செல்கிற பொழுது மார்த்தாள், என்னுடைய சகோதரி எனக்கு உதவி செய்யாதபடி உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார், அவளை வந்து பணிகளை செய்யும்படி சொல்லும் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அதிக காரியங்களை குறித்து பிழைப்படுகிறோம். இந்த நாள் எவ்விதமாக இருக்கும், இந்த வருடம் எவ்விதமாக இருக்கும், இந்த மாதம் எவ்விதமாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்விதமாக இருக்கும், நம்முடைய பணிகளிலே நாம் எவ்விதமாக காரியங்களை நடப்பிப்போம் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை குறித்து நீங்கள் எந்த அளவிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவே அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கினவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளில் இந்த கொரோனா நோயானது 1 வருடத்துக்கு மேல் இருக்கிறது, 2வது அலை வந்துவிட்டது, 3வது அலை வரப்போகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் வாட்ஸ்அப்பில் பார்க்கிற பொழுது, ஃபேஸ்புக்கில் பார்க்கிற பொழுது, நமக்கு செய்தி வருகிற காரியங்களை பார்க்கிற பொழுது, தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்கிற பொழுது அநேக உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கின உறவினர்கள் எல்லாம் மரித்து போகிற அந்த சூழ்நிலைமையிலே அதனுடைய வேகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் இடமில்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கிடைக்காத ஒரு பற்றாக்குறை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகமே, இந்திய தேசமே, தமிழகமே இதை குறித்து எவ்விதமாக மேற்கொண்டு நடத்த முடியும் என்று சொல்லியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அதிகமாய் நாம் வேதனையோடு வருத்தத்தோடு நாம் காத்திருக்கிறோம். நமக்கு அருமையானவர்கள் நாம் இழந்து கொடுக்கிற பொழுது நம்மை அறியாத ஒரு வேதனை துக்கம் நமக்கு வரத்தான் செய்கிறது. ஒருவேளை அதை நம்மையும் பாதித்து விட்டால் என்ன செய்வோம் என்று சொல்லி ஒருவேளை அச்சத்தோடு பயத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, காத்திருங்கள், நிச்சயமாக முடிவுண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் நாள்தோறும் காத்திருந்து இந்த காரியத்துக்காக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் இந்த காரியத்திலிருந்து மீள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியம் என்னுடைய தேசத்தை விட்டு நுழைத்து விட்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூகத்தில் நாம் தொடர்ந்து காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு புதிய வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம எத்திய பாதைகளை வழிநடத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாராம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானும் அவர்களுக்கு ஜீவனுண்டா இருக்கும், அது பரிபூர்ண அப்பம் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே இவ்விதமான ஒரு பேண்டமிக் சூழ்நிலைமையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உறவினர்களையும் பாதுகாப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வாரா. சங்கீதம் நாம் வாசிக்க கேட்டோம். 42ஆம் சங்கீதத்தில் முறையாக வாசித்தோம். அதில் 5ஆம் வசனமும் 11வது வசனம், சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் 5வது மற்றும் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா தன்னைத்தானே அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, பகைவர்கள் அதிகமாக நெருங்கி கொண்டு வருகிறார்கள், என்னுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது, தேவன் எங்கே என்று சொல்லி பரியாசம் பண்ணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த கஷ்டமான உத்தரமான இந்த காலத்தில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் யோசிக்கிற அந்த நேரத்தில் அவர் தனக்குத்தானே தேற்றிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய். அவர் சொல்லுகிற வேறு யாரும் அவர் அவர் தேற்றவில்லை, அவர் தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொள்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். கடவுள் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நான் கடந்து செல்வதற்கு நிச்சயமாக ஆண்டவர் துணை நிற்பார் என்று சொல்லி தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளவும் ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை அவர் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளவுமாக சொல்லப்படுகிறது காரியத்தை சங்கீதம் 42:5 வசனத்திலே 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய திராணியற்றவர்களாக நாம் இருக்கிறோம்.
கடவுளுடைய துணை இல்லாதபடி எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாது. கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கம் என்னவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விதமாக நாம் காத்திருக்கிற பொழுது நமக்கு கிடைக்கப்பெறுகிறதான காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் அதை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவிக்காக நாம் காத்திருக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? அவர் வருகிற பொழுது பலனடைவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கடவுள் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாராம். தேவனை நோக்கி நாம் காத்திருக்கிற பொழுது நம்முடைய பயத்தை நீக்குகிறார், நம்முடைய அச்சத்தை அவர் நீக்குகிறார், நம்முடைய வருத்தத்தை, சஞ்சலத்தை, வேதனையை, துயரத்தை, துக்கத்தை, பாடுகளை நம்மிடத்திலிருந்து அவர் விலக்கி நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்ன செய்வீர்கள்? பலனடைந்து இதுவரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள், இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாக இருந்தீர்கள். ஆனால் அவர் வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து அவர் பலனடைகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? எருசலேமிலே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள், யூதேயா முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பார்கள், சமரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து அவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கடவுள் அவ்வளவு வல்லமையாய் ஆற்றலாய் இவர்களை பயன்படுத்தப் போகிறார். யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு நிலையிலே உலகத்தில் நாம் ஏன் பிறந்தோம் என்று சொல்லி நிலைகளிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த பலனை அவர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பிதாவாகிய தேவன் மனிதனை படைத்தார், ஆதாமை படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனை களிமண்ணிலிருந்து படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது உயிரற்றதாக ஒரு சடலமாகத்தான் அந்த ஆதாமுடைய சரீரம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது அந்த ஆவியானவர் ஜீவ சுவாசத்தை அந்த அவனுடைய நாசியிலே ஊதினாரோ அப்பொழுது அவர் புதிய மனிதனாக உலகத்திலே முதல் மனிதனாக அவர் அவதரித்ததை நாம் பார்க்கிறோம். நாம் நம்மில் நாமே யோசிக்கிற பொழுது ஒன்றுமில்லாதவர்கள், பலனற்றவர்கள், வெறும் சடலம் போல இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது அவர் வருகிற பொழுது அவர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்கிறாரா? புதிய தம்முடைய பலத்தினாலே அவர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் நம்மை பலப்படுத்தி எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நம்மை அவர் மாற்றி அமைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாராம். ஆண்டவர் இந்த வல்லமையை நம்முடைய சீடர்களுக்கு தருவதாக அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்தில் உயிர்த்திருந்த ஆண்டவர் நம்முடைய சீடர்களை சந்திக்க அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சந்திக்க வருகிற பொழுது சீஷர்கள் ஆண்டவருடைய வருகையை பார்த்து, உயிர்த்திருந்த ஆண்டவரை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லை, பயந்து போயிருந்தார்கள். ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள், மரித்து அவரை அடக்கம் செய்து விட்டார்கள், அடுத்தது நம்மையும் பிடித்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயத்தோடு அவர்கள் மேல் வீட்டறையிலே பூட்டப்பட்ட கதவினோடு அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் மத்தியில் அவர் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்தில், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தங்கியிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது பயந்து போயிருக்கிறீர்கள், வெளியே செல்வதற்கு அச்சத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீர்கள். சரிதான், நீங்கள் அவ்விதமாக நீங்கள் இப்பொழுது வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் உங்களை இவ்விதமாகவே நான் விட்டுவிட மாட்டேன். என்ன செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதான் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாராம்? யோவான் 15 அதிகாரம் 26 வசனத்திலே, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியை அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் இப்பொழுது தூய் ஆவியுடைய வரம் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் ஆகவே நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்கள். ஆவியானவர் வருவார்.
அப்பொழுது இந்த பயங்களை போக்குவார், அவரை உங்களை நித்திய பாதையிலே வழிநடத்துவார், அவரை உன்னத பலத்தினாலே அவர் நிரப்பப் போகிறார் என்று சொல்லி பிதா ஏற்கனவே வாக்கு கொடுத்ததை இப்பொழுது நிறைவேற்றும்படியாக அவர் இருக்கிறார். அதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், காத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:4 நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கொஞ்ச காலம் நீங்கள் பொறுத்திருங்கள், ஆவியானவர் இறங்குவார். அவ்விதமாக இறங்குகிற பொழுது நீங்கள் அவருடைய அவர் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது நீங்கள் அநேக வல்லமை உள்ள, ஆற்றல் உள்ள, அநேருக்கு ஆசீர்வாதமான பாண்டங்களாக அவர் உங்களை மாற்றுவார். உலகத்தில் ஆண்டவர் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களுக்கு துணை நிற்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:23 கூட நாம் பார்க்கிறோம். பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி, ஆகவே பிதாவானவர் என்ன செய்கிறாராம், அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். லூக்கா 24:49 அதைத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு அநேக வல்லமையான காரியங்களை அவர் நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் என்ன செய்கிறாரா, நமக்குள்ளே இருக்கிறாரா. அவர் நம்ம மீது வருகிற பொழுது அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் இருந்து என்ன செய்கிறார், நம்மை தேற்றுகிறார். இன்னும் நாம் மறந்து போன காரியங்களை, பிதாவை குறித்து மறந்து போன அந்த காரியங்களை அவர் ஞாபகப்படுத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவு என்கின்றதான கிராமத்துக்கு 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வழியில் அவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தோம், அவர் இந்த ரோம பேரரசிலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு விரக்தியான மனதோடு கூட பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த 2 பேர் மத்தியிலே ஆண்டவர், வைத்திருந்த ஆண்டவர் 3வது நபராக அவர் மத்தியிலே பேசி, ஏன் முகமாடலாய் போய்கொண்டிருக்கிறீர்கள், ஏன் இவ்விதமான அபத்தமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு போகிறீர்கள், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது இங்கு எருசலேமில் நடக்கக்கூடிய காரியங்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீர்களோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லி அறியாதபடி அந்த 2 பேரும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் அவரையே நம்பியிருந்தோம், அவர்தான் மேசியாவாகிய கிறிஸ்து என்றெல்லாம் சொல்லி அறிந்திருந்தோம், ஆனால் இப்பொழுது அவரை பிடித்து கொண்டு விட்டார்கள், நாங்கள் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் நீங்கள் வேத வாக்கியத்திலே அவர் விதமாய் பாடுபட வேண்டும், மரித்து அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் மறந்து போனீர்களோ என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அவர்கள் போய் சேர வேண்டிய கிராமம் வந்து விட்டது, பொழுதுமாயிற்று, இரவும் போயிற்று, நீங்கள் பொழுது தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தினால் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரிடத்திலிருந்து மறைந்து போகிறார். அப்பத்தை எடுத்து அவரை சோதனை பண்ணி கொடுக்கிறார்கள். போஜனத்தை அவர் கொடுக்கிற பொழுது அதை வாங்கி அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற பொழுது இவர் ஆண்டவர் என்று சொல்லி அறிகிறார்கள். அப்பொழுது அவர் அங்கிருந்து மறைத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் திரும்பவும் எம்மாவிலிருந்து எருசலேமுக்கு அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். வருகிற பொழுது இப்பொழுது அபத்தமான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசவில்லை. அவர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சோர்ந்து போயிருக்கிற அந்த மக்கள், அந்த சீடர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருந்த அந்த சீடர்கள் இப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பொழுது அவருக்கு அந்த காரியங்களை ஞாபகப்படுத்துகிற பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தோம் என்று சொல்லி நம்முடைய சீடர்களுக்கு சொல்லும்படியாக ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்குள் இருந்து நம்மை தேற்றுகிறவராக, நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவராக, ஆண்டவரை குறித்தான அநேக காரியங்களை நாம் ஒருவேளை இந்த கஷ்டமான சூழ்நிலைமையிலே மறந்து போகலாம், இக்கட்டான நிலைமைகளிலே நாம் மறந்து போகலாம். ஆனால் தூய் ஆவியானவர் நமக்கு ஆண்டவருடைய வல்ல செயற்பாடு நமக்கு ஞாபகப்படுத்துவதோடு இவ்விதமான நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்விதமாயெல்லாம் உதவி செய்தார். அவை நிச்சயமாக இதையும் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் துணை இருப்பார் என்று சொல்லி நம்மை தேற்றுகிறவராக, நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, போதிக்கிற அல்லது கேட்கிறவர்கள் விசுவாசிக்க பண்ணும்படியாக அவர்கள் ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த வல்லமையான ஆவியை நமக்குள் அனுப்புகிற பொழுது நாம்
போதிக்கிற அந்த போதனைகளை கேட்கிறவர்கள் ரட்சிப்புள்ளாக வழிநடத்தப்படுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர் சீஷர்கள் தங்களை அத்தகைய பலத்தினால் நிரப்பிக் கொள்ளவில்லை. இவர்களே பயந்து போயிருக்கிறார்கள், நம்பிக்கையற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். தேற்றுகிற அவர் இப்பொழுது உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் போதிக்கிறவைகள், நீங்கள் பேசுகிறவைகளை அநேகர் கேட்டு ரட்சிப்புள்ளாக வழிநடத்தும்படியாக உங்களை ஒரு பயனுள்ள ஆண்டமாக அவர் அணையப் போகிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். முதலாவது நீங்கள் பலப்படுவீர்கள், இரண்டாவதாக அநேகரை நீங்கள் என்ன செய்வீர்கள், பலப்படுத்தி விசுவாசத்துக்குள்ளாக வழிநடத்துவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவதாக அவர் சொல்கிறார், அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் நிகழ்த்தக்கூடிய வகையில் ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்தப் போகிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கேட்கிறவர்களை ரட்சி, நீங்கள் முதலாவது பலனடைவீர்கள், இரண்டாவது கேட்கிறவர்களை நீங்கள் போதிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ரட்சிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள், மூன்றாவது பெரிய அற்புதங்களை நீங்கள் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மாம்சமான யாவர் நான் அந்நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது உங்களுடைய குமாரனும் உங்களுடைய குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மேலும், அவர் தூய் ஆவியானவர் இந்த நாளிலே யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர் அனைவரையும் ஆண்டவர் நம்முடைய தூய ஆவியினாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வல்லமையினாலே இடைக்கட்டக்கூடியவர்களாக அவர் இருக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து விளைவினால் தரிப்பிக்கும்படும் வரைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை நாம் பூட்டப்பட்ட மேல் வீட்டறையில் அவர்கள் இருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் மேற்கொண்டு செய்வதற்கான ஆற்றல் அவர்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு கிருபையை அவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை என்ன செய்கிறார், தரிப்பிக்கிறார். நம்முடைய புதிய உடையினாலே அவர் தரிப்பிக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை கடவுள் நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய பணிக்காக அவர்களை பக்குவப்படுத்துகிறார், அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களை எடுத்து உபயோகிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உடுத்துவித்து அவர்களை இன்னும் அநேக இடங்களுக்கு அவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறாரா. இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை வேதனை நாம் பார்க்க முடியும். எஸ்ஐயா 30ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் ஆண்டவரும் நமக்காக காத்திருக்கிறாரா. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். எஸ்ஐயா 30ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்திலே, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நமக்கு இறங்கும்படியாக கடவுள் நமக்கு காத்திருக்கிறாராம். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 நாம் பார்க்கிறோம், இதோ வாசப்படுகிறேன் என்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி. அவன் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். எப்பொழுது என்னுடைய மகள் எழுந்திருப்பார், எப்பொழுது என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிடுவார். 91ஆம் சங்கத்திலே அவர் மிக அழகாக சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இவ்வளவு ஆவலோடு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாரா. இந்த இளைய மகன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து துஷ்டத்தனமாக எல்லாவற்றையும் செலவழித்த நேரத்திலும் கூட தகப்பனுடைய எண்ணம் அவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பதை போல ஏசாயா 30:18 நாம் பார்க்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவை நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு பலனளிக்கிறார். அதே போல ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறாராம். எப்பொழுது என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், எப்பொழுது என்னிடத்தில் அவன் வருவான் என்று சொல்லி விதமாக அவரிடத்தில் நாம் செல்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் ஆற்றலுள்ளவராக இருக்கிறார். அவர் ஆண்டிடத்தில் அநேக நன்மைகள் உண்டு, ஆண்டிடத்தில் அநேக ஆற்றல்கள் உண்டு, ஆண்டிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருக்கிறார். அதை கொடுப்பதற்கு அவர் அவரோடு ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாரா. மகனே மகளே, இதை பெற்றுக்கொள் என்று சொல்லி. ஆனால் அநேக காரியங்கள் நம்மை அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்கு தடைகளாக இருக்கிறது. ஒரே நம்முடைய என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய பலன் இல்லாதபடி நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி எண்ணுகிறக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய உயர்ந்த படிப்புகளாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களாக இருக்கலாம். அப்போ இதை வைத்துக்கொண்டு நான் என்ன வேண்டாலும் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மறந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனாலும்
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பலத்தினாலே நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லுகிற அந்த காரியம் சங்கீதம் 42 நாம் வாசித்தோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவனை நோக்கி காத்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தாவீது ராஜாவுக்கு அவருக்கு தெரியும் எந்த நிலையிலிருந்து வந்தேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, பணபலன் இருக்கிறது, ஆட்கள் பலம் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சங்கீதம் 16:8 அவர் சொல்லுகிற பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் விட்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான். நமக்கு அதிகாரம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். ஆனால் அதை அனைத்தையும் நாம் குப்பை என்று சொல்லி நாம் நினைத்து விட்டு இவற்றின் மத்தியிலும் ஆண்டுடைய கிருபை நமக்கு தேவை என்று சொல்லி எப்பொழுது நாம் இருக்கிறோமோ அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் காத்திருக்க முடியாதபடி செய்கிற ஒரு காரியம், உடனடியாக நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சித்தம் என்ன, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கு என்று சொல்லி நாம் அறிந்து அந்த காரியம் செய்யாதபடி, எனக்கு பணம் இருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு ஆட்களுடைய பலன் இருக்கிறதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாம காரியங்களை செய்கிற பொழுது அதில் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நமக்கு மேன்மையான காரியங்களை செய்கிறாராம். நீதிமொழிகள் 20:22 நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:22 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த நாளிலே ஆண்டவரே, நான் ஒரு பாவியாகிய ஒரு மனிதன், உலக வாழ்க்கையில நான் வாழ்வதற்கு சற்றேனும் தகுதியற்றவனாக இருக்கிறேன். இந்த நிலையில நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் இந்த நிலையிலிருந்து நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்து நான் பாவியாக இருக்கிறேன். எவ்விதமாய் அந்த 2 பேர் ஜெபிக்க பொழுது அவன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகத்தில் நான் தருகிறேன், ஆயக்காரனை போல அந்நியனை போல நான் இல்லாதபடி இருக்கிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பெருமிதத்தோடு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்பொழுது நம்மை தாழ்த்தி, பெருமிதற்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை இருக்கிறார் அடிப்படையில் அவருடைய பதத்தில் வந்திருந்து நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் நம்மை ரட்சிக்கிறார். சங்கீதம் 27:4 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 27:4 நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அங்கிருப்பதையே நாடுவேன். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார். எவ்வளவு உயர் பதவிக்கு சென்றாலும், எவ்வளவு ஆட்கள் பலன் இருந்தாலும், எவ்வளவு அதிகாரங்கள் அவர் படைத்திருந்தாலும் அவர் தன்னை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தும்படியாகவும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும்படியாகவும் இருக்கிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் கடவுள் அவர் எவ்வளவாக இருக்கிறார் என்று சொல்லி. தாவீதின் குமாரனே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் சொல்லுகிற ஒரு காரியம், தாவீது அவருடைய சந்ததியில் வந்த குமாரன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு உன்னதமான காரியத்தை அவருக்கு தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறாரா? ஏற்ற வேலையிலே நம்ம உயர்த்தும்படிக்கு நம்முடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆகவே நாம் எதை குறித்தும் பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் கடவுள் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கணுமாக பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வருகிற பொழுது அவருடைய அருளுக்காக, அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நம்மை அவர் பலனடைய செய்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவர் நம்மை சாட்சியாக பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அன்று இந்த உலக வாழ்க்கையில வேகமாக சென்று கொண்டிருக்கிற நாட்களிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பது என்பது எங்களால் ஆண்டவரே சற்று முடியாத ஒரு காரியமாக இருக்கிற அந்த சூழ்நிலைமையெல்லாம் நாங்கள் மாற்றி ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். என் ஞானம், என் கல்வி, என் செல்வம் என்று சொல்லி அன்று அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தேவை, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் பொறுமையோடு காத்திருப்பதற்கு நல்ல மனதினை நம்மை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் அதற்கு தடையில்லாதபடி ஆண்டவரே எங்களை நாங்கள் வெறுமையாக்கி உங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பொழுது நிச்சயமாய் நீர் எங்களை நன்மையாலே நிரப்புவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய பலனை தாரும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பேரில் பணியோடு வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை 25வது பக்கத்தில் காணப்படுகிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சிறிய புத்தகத்தில் 25வது பக்கம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கர்த்தருக்கு பிறந்தார். அது பிலாத்தின் காலத்தில் மாறுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள
எங்கள் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். குருவார்கள் பரிசுவையும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரத்தில் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே 102வது பாடலை நாம் பாடுவோம். அதற்கு முன்பதாக அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: தமிழக அரசின் மறு உத்தரவு வரும் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை காணொலி காட்சி மூலமாகவே காலை 9 மணிக்கு ஒளிபரப்பப்படும். அதை நீங்கள் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கைகளை உங்களுடைய வீட்டில் எடுத்து வையுங்கள். ஆலயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் அதை காணிக்கை பையிலே நீங்கள் போடலாம். சந்தா மற்றும் மேலப்பாக்கிகளை ஆலயத்தில் கொண்டு வந்து தரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா தொற்று கோவையில் நம்முடைய பகுதியில் அதிகமாக பரவி வருவதால் அரசின் நெறிமுறைகளை நீங்கள் கவனமாக பின்பற்றி இந்த நோய் கிருமிகளை அழித்திட நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த வாரம் தங்களது பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுவதை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிவிப்பு. காலம் சென்ற MS ராஜு என்பவரின் மகனும் நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்தவருமான செல்வன் R விமல் என்பவருக்கும் வால்பாறை ஈப்பாறை CSI ஆலயத்தைச் சேர்ந்த திரு அலெக்சாண்டர் என்பவரின் மகள் செல்வி வினிதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த திரு S ரசல்ராஜ் என்பவரின் மகன் செல்வன் R பிரவீன் என்பவருக்கும் காலம் சென்ற திரு அனில்குமார் என்பவரின் மகளும் நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்தவருமான செல்வி சிஜு ரேஷ்மி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கிறேன். இவர்களுக்கு இது 3வது அறிக்கை. நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த திரு ராஜபாண்டி என்பவரின் மகள் செல்வி R ஜெபக்கனி என்பவருக்கும் CSI செங்கல்பட்டு போதக சேகரம் ஆண்ட்ரூஸ் ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற D தன்ராஜ் என்பவரின் மகன் செல்வன் ஆஸ்பன் ஜெபதுரை என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த திரு வில்லியம்ஸ் என்பவரின் மகள் திருமதி ஏஞ்சல் பிரியா என்பவருக்கும் சூலூர் CSI ராபர்ட்சன் ஞாபகார்த்த ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவரின் மகன் திரு மனோ சார்லஸ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. இவர்கள் இந்த தூய திருமணத்தில் சேர்க்கக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் இருந்தால் அதை எழுத்து மூலமாய் சபை ஆயருக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் சாமி திருமண ஓலை வாசித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்களிலே திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பெற்றோர்களும் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்காக எடுக்கப் போகிற எல்லா ஆண்டவரே முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய கிருபையால் இந்த திருமணம் நடைபெற்றது. வரவேற்பு வைபவங்கள் நல்லதுமாய் நடைபெற்று என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. போக்கிலே வரத்தில் மற்ற காரியங்களில் உம்முடைய கிருபை இருக்கட்டும் சாமி. இந்த கொரோனா காலங்களிலே ஆண்டவரே கிருபையாயிருந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை இந்த காணொலியின் மூலமாய் காணும்படியான ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த திருமண காரியத்தை குறித்து சென்ற வாரமும் நான் அறிவித்திருந்தேன். இந்த வாரமும் நான் அறிவிக்கிறேன். ஏனென்றால் இந்த காரியங்கள் நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒன்று என்பதை உங்களை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக திருமண ஆராதனைக்கு 13 வயதுக்கு கீழாக இருக்கிற ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கண்டிப்பாய் வரக்கூடாது. 65 வயதுக்கு மேலாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாய் வரக்கூடாது. பெண் வீட்டாரின் சார்பில் 20 பேரும் ஆண் வீட்டாரின் சார்பில் 20 பேரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்கு மேலாக கலந்து கொள்வது நம்முடைய நாட்டின் இந்த நாளிலே சூழ்நிலையின்படி அது தவறாக கருதப்படுகிறது. எனவே தயவு செய்து பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் இதை யோசித்து 20 பேர் மட்டுமே திருமண ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மக்கள் அனைவரும் மாஸ்க் அணிந்து நீங்கள் வர வேண்டும். ஒருவேளை நாராயண அறிவிப்பு கொடுப்பதனாலே நான் மாஸ்க் அணியவில்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாட்டின் சூழ்நிலை அறிந்து நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடலாக கீர்த்தனைகளில் 102வது பாடல் தீய மனதை மாற்ற வரும் தூய ஆவியே. Yeah.
ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமை நிர்ணயித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளும் சாமி, இந்த காணொளி வாயிலாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த லாக்டவுன் காரணமாக, இந்த வைரஸ் காரணமாக நாங்கள் நேரடியாக சந்திக்க முடியவில்லை என்பதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, ஆலயத்திற்கு வர இயலாத நிலையில் இவ்விதமாய் இந்த காணொளியின் மூலமாய் ஆராதனை நடத்தி செய்தியை கொடுக்க நீர் கிருபை செய்து வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வைரஸ் காரணமாக அநேக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சாமி. எத்தனையோ மக்கள் இறந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய உறவினர்கள் ஆண்டவரே இன்னும் அநேகர் இறந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டு வருத்தத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏழை குடும்பத்தில் இழந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி, இறப்பின் காரியங்களை நீர் குறைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். முற்றிலுமாய் நீக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சாமி. எத்தனை பாதிப்புகள் சாமி. ஆனாலும் அதனுடைய சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை நம்பியே வாழ்கிறோம். கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் எங்களை தேற்றும் வண்ணமாக நீர் எங்களை தேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த காணொலியில் வாயிலாக ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் மூலமாய் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் சாமி. ஒருடைய ஆண்டவரே, அலுவலகங்களிலே மற்ற இடங்களிலே 50 விழுக்காடு மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே அரசு சொல்லி இருக்கிறது. காலையிலே சிறிது நேரம் கடைகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது சாமி. இன்னும் இதன் காரணமாக மக்கள் சிரமத்தோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த வைரஸினாலே பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிற அரசாங்கத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆனாலும் இந்த காரியங்கள் சீக்கிரமாய் முற்று பெற கிருபை செய்ய, பள்ளிகள் திறக்கப்படாததை குறித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாதபடி தடையாக இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விதமாக எங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரே உண்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது யாருந்திருக்கிறீர் சாமி. தடைகளை நீக்கும், இந்த வைரஸ் பிரச்சனையை நீக்கும் ஆண்டவரே. இந்த இந்தியாவிலேயும் சாமி இப்படியாக பிரச்சனைகள் இருந்திருக்குது. ஆக்சிஜன் கிடைக்காதபடி அநேக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அந்தந்த குடும்பங்களுக்கு உடைய ஆறுதலையும் தேர்தலையும் சாமி, போதுமான ஆக்சிஜன், போதுமான படுக்கைகள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்கும்படியான கிருபையை நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சாமி. கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் விதமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி சாமி. தொடர்ந்து நீர் நல்லதையே செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் உமக்காக, உம்முடைய ஆண்டவரே கிருபைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும் சாமி. இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திருச்செய மக்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்று வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ.